நான் இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் போட்டு தக்காளி சாதம் செய்ய போகிறேன். வெங்காயம் 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, புதினா, பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பும் பட்டையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 3 டம்ளருக்கும் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிச்சு, அரிசி போட்டுக்கலாம். கொதி வந்துச்சு. இந்த டைமில் வந்து குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்வீட் கார்ன் போட்டு தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது, நீட்டாக. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.